பால்வெளி அண்டத்தை மாதிரியே புதுசா ஒரு கேலக்சி, அதாவது விண்மீன் மண்டல மாதிரியான திரள்களை நம்ம இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு அலக்நந்தான்னு பேரையும் வச்சிருக்காங்க. எப்படி இந்த விண்மீன் மண்டலம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, எதற்காக அலக்நந்தான்னு பேர் வைக்கப்பட்டுச்சு, இந்த விண்மீன் மண்டலத்தினுடைய சிறப்புகள் என்ன, விஞ்ஞானிகள் இது தொடர்பா என்னென்ன சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்திலாம் நாம இப்ப பார்க்கலாமா? பிரபஞ்சம் எப்போவுமே ஒரு அழகான புதிர் தான். பிரபஞ்சத்தை பற்றின ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. ஒவ்வொரு ஆய்வு முடிவுலையும் ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளை பற்றி விஞ்ஞானிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பிரபஞ்சம் ஒரு தெய்வீக சக்தியால் இயக்கப்படுதுன்னு ஒரு பக்கம் நம்பப்படுது. அதே நேரம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது விண்வெளியில் இருக்க கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன் திரள்கள், அப்புறம் ஆற்றல்களை உள்ளடக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதனால உருவானதுன்னு சொல்றாங்க. அதாவது பிரபஞ்சம் உருவாகி 13.8 ஆண்டுகள் ஆகுதாம். பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டே இருக்கு. இதற்கு இருண்ட ஆற்றலும் தான் காரணம்னு விஞ்ஞானிகள் சொல்றதுனால தொடர்ந்து ஆய்வுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே வருது. இதனால பெருவெடிப்பு எப்படி ஏற்பட்டுச்சு, இருண்ட ஆற்றல் அப்படின்னா என்ன, இது பத்திலாம் இன்னும் தீவிரமா தெரிஞ்சுக்க விஞ்ஞானிகள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அப்படித்தான் இப்போ ஒரு ஆய்வு மூலமா பிரபஞ்சத்துல புதுசா ஒரு விண்மீன் மண்டல திரள்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது கேலக்சி. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தேசிய வானொலி வானியற்பியல் மையத்தை சேர்ந்த பேராசிரியர் யோகேஷ் வதாடேகர், அப்புறம் இந்த ஆராய்ச்சியை வழிநடத்தி இருக்காங்க முனைவர் பட்டம் பெற்ற ராஷி ஜெயின். இவங்க 2 பேர் மூலயமா தான் இந்த கேலக்சி பத்தின விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த 2 இந்திய விஞ்ஞானிகளால இந்த கண்டுபிடிப்பு சாத்தியமாக இருக்கு. நாசாவினுடைய ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியை பயன்படுத்தி தான் இந்த விண்மீன் மண்டலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2021ஆம் ஆண்டு ஏவப்பட்ட நாசாவினுடைய ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி பிரபஞ்சம் பத்தின புதிய புரிதல்களை நமக்கு வழங்கிட்டு வருது. புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விண்மீன் மண்டல திரள்களுக்கு அலக்நந்தா அப்படின்னு பெயரை சூட்டியிருக்காங்க. இது ஏற்கனவே கேள்விப்பட்ட பேராச்சே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அலக்நந்தா இந்திய மாநிலமான உத்தரகாண்ட்ல இருக்க ஒரு இமயமலை நதி. வட இந்தியாவினுடைய முக்கிய நதியும் இந்து மதத்துல புனிதமா கருதப்படக்கூடிய நதியுமான கங்கையினுடைய 2 முக்கிய நதிகள்ல ஒன்று. இன்னொரு நதியினுடைய பேரு மந்தாகினி. நம்ம பால்வெளி மண்டலம் இருக்கு இல்லையா, இதனுடைய இந்தி பெயர் அப்படின்னு கேட்டோம்னா அது மந்தாகினி. அதே மாதிரி அலக்நந்தா நதியானது மந்தாகினி நதியோட சகோதரி நதியா சொல்லப்படுது. அதனால தான் ஹிந்தியில மந்தாகினின்னு சொல்லப்படுற பால்வெளி அண்டம் மாதிரியே இருக்க இந்த புது விண்மீன் திரளுக்கு, அதாவது கேலக்சிக்கு அலக்நந்தா பெயரிடப்பட்டதா விஞ்ஞானி ராஷி ஜெயின் சொல்லியிருக்காங்க. இந்த விண்மீன் மண்டலத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அலக்நந்தா அப்படிங்கிறது சுமார் 12 பில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சுழல் விண்மீன் அப்படின்னு சொல்றாங்க. இது பால்வெளி அண்டத்தை மாதிரியே ஒரு முக்கிய பிரம்மாண்டமான வடிவமைப்பு சுழல் அமைப்பை கொண்டிருக்கா. அது மட்டும் இல்ல, சுமார் 1.5 பில்லியன் ஆண்டு வயதுடையது அப்படின்னு சொல்லப்படுது. பிரபஞ்சத்தோடைய இப்போ வயது என்ன? 13.8 பில்லியன் ஆண்டுகள். அதே மாதிரி பிரபஞ்சத்தினுடைய வயதுல 10ல் 1 பங்கு தான், அதாவது 1.5 பில்லியன் ஆண்டுகள் தான் இந்த விண்மீன் மண்டலத்துடைய வயதா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இந்த அலக்நந்தா விண்மீன் மண்டலம் விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வச்சிருக்கு. காரணம் என்னன்னா, இது நன்கு கட்டமைக்கப்பட்ட அமைப்பை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஆச்சரியப்பட இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விண்மீன் மண்டலம் அப்படிங்கிறது ஒரு பல கோடி நட்சத்திரங்கள், வாயுக்கள், தூசுக்கள், இந்த மாதிரியான விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஈர்ப்பு விசையால ஒன்னா பிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான விண்வெளி தட்டு போன்ற அமைப்பு தான் விண்மீன் மண்டலம். இந்த எல்லா பொருட்களும் விண்மீன் மண்டலத்தினுடைய மையத்தில் இருக்க ஒரு பொதுவான ஒரு இடத்தை சுற்றி ஈர்ப்பு விசையால ஈர்க்கப்பட்டு தட்டு மாதிரியான வடிவில் சுழலும். நீங்க நிறைய புத்தகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு மாதிரி இப்படி கர்வ் வடிவில் ரவுண்டா ஒரு பொருள் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இது ஸ்கூல்லேயே நாங்கள் பார்த்துட்டோம் மேடம் அப்படின்லாம் கூட நீங்க நினைக்கலாம். இந்த தட்டு மாதிரியான ஒரு பரப்பு தான் நம்ம விண்வெளி திரள்கள், இந்த விண்மீன் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா நம்ம நைட்ல பார்க்குறோம் இல்லையா நட்சத்திரம், இதெல்லாமே பால்வழி மண்டலத்தினுடைய ஒரு பகுதி தான். இந்த விண்மீன் திரள்கள், அதாவது இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு தட்டு மாதிரி நிலையான இடத்தை அடையணும் அப்படின்னா குறைஞ்சது 3 பில்லியன் ஆண்டுகளாச்சும் ஆகும்னு வானியலாளர்கள் சொல்லியிருந்தாங்க. காரணம், விண்மீன் திரள்களுக்குள்ள இருக்கிற வாயு மிக சூடாகவும் கொந்தளிப்பாகவும் இருக்கிறதுனால அது ஒரு வட்டமான இடத்தை அடையிறது ரொம்ப கஷ்டமா.
அதனால பிரபஞ்சத்துல ஆரம்ப காலத்துல உருவான விண்மீன் திரள்கள் எல்லாமே ஒரு நிலையற்ற, குழப்பமான, ஒழுங்கற்ற அமைப்புகளாகத்தான் இருக்கும். அது எப்பவுமே ஒரு சரியான வடிவத்துல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் ஆராய்ச்சியாளர்களும் இவ்வளவு நாள் நினைச்சாங்க. ஆனா இந்த எல்லா கணிப்புகளையும் தவிடுபொடியாக இருக்கு இந்த அலெக்நந்தா விண்மீன் மண்டலம். முழுமையா உருவான சுழல் விண்மீன், ஒரு பெரிய அழகா வடிவமைக்கப்பட்ட ஊசி சக்கரம் மாதிரி இது ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்கிற இந்த அலெக்நந்தா விண்மீன் மண்டலம் விண்வெளி ஒளி நம்மளை அடைய 11 பில்லியன் ஆண்டுகளாக பயணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளோட பால்வெளி மண்டலத்தை போலவே 2 தெளிவான சமச்சீர் சுருள் கைகளை இது கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, நம்ம கையை இப்படி வைக்கிறோம்னா இது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ரவுண்டா இப்படி கர்வ் வடிவில் வருது இல்லையா, இதை தான் 2 கைகள் சுருண்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிராண்ட் டிசைன் ஸ்பைரல் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த விண்மீன் திரள் 11 பில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவிலையும் 30,000 ஒளி ஆண்டுகள் குறுக்கா நீண்டு இருக்கிறதுனால ஒரு பிரகாசமான தோற்றத்தை கொடுக்கிறதா விஞ்ஞானிகளை இது ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இந்த மாதிரி வட்டு மாதிரியான இணைப்புலாம் உருவாக பல பில்லியன் ஆண்டுகள் ஆகும்னு தானே விஞ்ஞானிகள் நினைச்சாங்க. இவங்க நினைச்சதை விட முன்னதாகவே பிரபஞ்சத்துல இந்த மாதிரியான அதிநவீன கட்டமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் அலெக்நந்தாவினுடைய கண்டுபிடிப்பு உறுதிப்படுத்தி இருக்கு. அலெக்நந்தா நட்சத்திரங்களுடைய மொத்த நிறை சூரியனின் நிறை மாதிரி 10 பில்லியன் மடங்கு அதிகமா இருக்கான். சூரியன் நிறை அப்படின்னா 1.989 இன்ட்டு 10/30 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரபஞ்சத்தினுடைய ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு விண்மீனுக்கு சமமா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த விண்மீன் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60 சூரிய நிறைகளுக்கு சமமான புதிய நட்சத்திரங்களையும் உருவாக்குதான். இந்த எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கிற பால்வெளி அண்டம் உருவாக்குற நட்சத்திர விகிதத்தை விட சுமார் 20 மடங்கு அதிகம். அது மட்டும் இல்ல, இந்த அலெக்நந்தா நட்சத்திரங்கள்ல பாதி சுமார் 200 பில்லியன் ஆண்டுகள்ல உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சியினுடைய ஆரம்ப காலத்துல இவ்வளவு நல்லா வடிவமைக்கப்பட்ட சுழல் விண்மீனை கண்டுபிடிக்கிறது மிகவும் எதிர்பார்க்காத ஒண்ணு, ஆச்சரியமான ஒண்ணாவும் இருக்கு. நாம நினைச்சதை விட மிக முன்னாடியே நம்மளோட பிரபஞ்சத்துல அதிநவீன கட்டமைப்புகள் இருக்கிறத தான் இந்த அலெக்நந்தா விண்வெளி திரள்கள் நமக்கு சொல்லுது. இதை பத்தி இன்னும் தெளிவான ஆய்வுகள் தேவை அப்படின்னும் விஞ்ஞானிகள் தரப்புல சொல்லப்படுது. அலெக்நந்தா மாதிரியே இருக்கிற விண்மீன் உருவாக்க மாதிரிகளை கண்டுபிடிச்சு எதிர்காலத்தை பத்தி இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விண்மீன் திரள்கள் எப்படி உருவாச்சு, இந்த விண்மீன் திரள்களுடைய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னும் நிறைய தரவுகளை சேமிக்கணும். அலெக்நந்தாவில் இருக்கிற நட்சத்திரங்களும் வாயுவும் எப்படி நகருது அப்படிங்கிறத பத்தியோ ஆய்வு செய்யணும். இது ஒழுங்கான முறையில நகருதா அல்லது நட்சத்திரங்கள் மற்றும் வாயுனுடைய இயக்கம் மிக குழப்பமானதா, ஆரம்ப கால பிரபஞ்சம் நம்ம நினைச்சதை விட மிக முதிர்ச்சி அடைந்த ஒன்றா, இந்த மாதிரியான பல புரிதல்களுக்கு நாம இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணணும். இது தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லப்படுறாங்க. இருந்தாலும் பிரபஞ்சம் உருவாகி 150 கோடி ஆண்டுகளான நிலையிலையும் பால்வெளி அண்டத்தை மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான விண்மீன் திரளை கண்டுபிடிச்சிருக்கிறது நம்ம இந்திய வானியலுக்கு ஒரு பெருமையான மைல்கல்னு தான் சொல்லணும்.